அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வரப்போகிறதுங்க. அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று கடன் நீங்கி வீட்டில் செல்வம் பெருக இந்த வெற்றிலை பரிகாரத்தை தவறாமல் செய்து விடுங்க. இப்போது நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடலாம். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய கடன் சுமை நீங்கவும் செல்வ வளம் பெருக்கவும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித துயரங்களையும் கஷ்டங்களையும் நீக்க இந்த வெற்றிலை பரிகாரத்தை நாம் எவ்வாறு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக 3 விசேஷ தினங்களோடு வருகிறதுங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி மற்றும் திருவண்ணாமலை கிரிவலம், அதுடன் சேர்ந்து வாஸ்து நாள், இந்த 3 விசேஷங்களுடன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி விளங்குகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடும் பரிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 மடங்கு நமக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாளை நாம் தவறாமல் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளலாம், நம்மளுடைய துயரங்களை போக்குவதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கும் நாம் இந்த வெற்றிலை பரிகாரத்தை எளிமையான முறையில் எப்படி செய்கிறது, சித்ரா பௌர்ணமி அன்று எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிற பல முக்கிய பயனுள்ள தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே விசேஷமான நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக விசேஷம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யும் பொழுது அதற்கான பலன் பார்த்திங்கன்னா உடனே கிடைத்துவிடும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமியுடன் கிரிவலம் மற்றும் வாஸ்து நாட்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையப்பெறுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த சித்ரா பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமை வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இவை அனைத்துமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது செல்வம் பெருகுவதுடன் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் குறைய தொடங்கிடும். இப்போது இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். செல்வம் பெருக வெற்றிலை வெள்ளி நாணய பரிகாரத்தை நாம் இப்போ பண்ண போகிறோம். அதாவது இந்த பரிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே செய்துவிட வேண்டியது அவசியமாகிறது. அதனால் அதற்கு முன்கூட்டியே, அதாவது திங்கட்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா பூஜை அறை, வீடு அப்படின்னு அனைத்தையும் சுத்தம் செய்து சுவாமி படங்களை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து எல்லாத்தையும் தயாராக வைத்து கொள்ளுங்க. அதே போல் இந்த பரிகாரத்திற்கு நல்ல வெற்றிலை ஒன்று, ஒரு வெள்ளி காயின் இல்லாதவர்கள் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெள்ளி காசு வைத்து பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. இல்லைங்கிறவங்க அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயமோ 1 ரூபாய் நாணயமோ 2 ரூபாய் நாணயமோ உங்ககிட்ட எந்த நாணயம் இருக்கோ அந்த நாணயத்தை வைத்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்துடணும். அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மணி, அதிகாலை 4 மணிக்கே நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முதல்ல 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. அதன் பிறகு தாயாருக்கு பிடித்த வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்து விட்ட பிறகு ஒரு முழு வெற்றிலை காம்புடன் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெற்றிலையை சுத்தம் செய்த
பிறகு அதை ஒரு தட்டில் வைத்து விடுங்க. அடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக சந்தனம் எடுத்து அதில் பன்னீர் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தால் இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி குழைத்து கொண்டு அதை வைத்து வெற்றிலையின் நடுவில் சந்தனத்தால் ஸ்வஸ்திக் வரைந்து கொள்ளுங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் 4 மூலைகளையுமே மஞ்சளால் ஒரு சிறிய பொட்டு வைத்து கொள்ளுங்க. இப்போது இந்த வெற்றிலை மேலே வரைந்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தின் மீது வெள்ளி காசையோ அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ₹1, ₹2, ₹5 நாணயங்களையோ வைத்து விடுங்க. இதை அப்படியே மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து கற்பூர தீபாரதனை காட்டிய பிறகு இந்த காசையும் வெற்றிலையையும் பூஜை அறையில் அப்படியே இருக்க வேண்டும். நாளை மாலையும் அதாவது புதன்கிழமை மாலை 6 மணிக்கும் தீபமேற்றி மறுபடியும் அதே போல கற்பூர தீபாரதனை காட்டிய பிறகு இந்த வெற்றிலையையும் வெள்ளி காசையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடம் இருந்தால் அங்கே கொண்டு வைத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா மாடியில் வாசலில் நிலவு வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. இந்த வெற்றிலையும் காசும் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் நில ஒளியில் படும்படி அப்படியே இருக்க வேண்டும். மறுநாள் காலை அதாவது வியாழக்கிழமை மறுநாள் காலையில் குளித்து முடித்த பிறகு இந்த வெற்றிலையை அங்கிருந்து தொட்டு வணங்கி பிறகு எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து விடுங்க. வியாபாரம் செய்பவர்கள் வியாபார ஸ்தலத்திலையும் வைத்து விடலாம். இந்த வெற்றிலையை மாதம் பௌர்ணமி அன்று இதே போல மாற்றி பூஜை செய்து கொள்ளுங்க. ஆனால் தொடங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் தான் நீங்கள் தொடங்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமை தின சித்ரா பௌர்ணமி அன்று தொடங்கும் போது மிக மிக விசேஷமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைப்பதுடன் சந்திரனுடைய கதிர்கள் இதில் பட்டு இந்த பொருட்கள் எல்லாமே சக்தி ஊட்டப்பட்டு இதன் மூலமாக பணவரவு அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தின் தார்மீகம். பணவரவை அதிகரிக்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் பயனடையலாம். சித்ரா பௌர்ணமி எப்போது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மாலை 5:55 மணிக்கு தொடங்குகிறது. அடுத்த நாளான ஏப்ரல் 23 இரவு 7:48 மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடைது. பொதுவாக ஒரு நாள் தொடங்கும் போது என்ன திதியில் தொடங்குதோ அந்த திதிய நாள் தான் அந்த நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் பௌர்ணமி திதி 22ஆம் தேதி மாலையே தொடங்கினாலும் கூட ஏப்ரல் 23ஆம் தேதியே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலமாக நம்முடைய எண்ணத்தில் பாவம் செய்யக்கூடிய எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யக்கூடிய குணம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபடுவதுடன் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதும் சிறப்புக்குரியதாக இருக்குங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டில் வழிபடுவதுடன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் முக்கியம். இந்த நாளில் கோவில்களில் தெய்வங்களின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமா நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நாளில் கோவிலுக்கு செல்வதால அங்குள்ள நேர்மறை அதிர்வலைகள் நம் மீது படுவதால அது நம்முடைய வாழ்வில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நல் வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒருவேளை கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே பௌர்ணமி பூஜை செய்து வழிபடலாம். வீட்டை முந்தைய நாளே சுத்தம் செய்து பௌர்ணமி அன்று அதிகாலையில் வீட்டின் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும். மேலும் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் திங்கள் மாலை 6 மணியில இருந்து ஏப்ரல் 23 இரவு 8 மணி வரை கிரிவலம் செல்லலாம். இந்த பௌர்ணமி திதியானது திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடிவடைது. பெரும்பாலான கோவில்களில் சித்ரா பௌர்ணமி அன்று மகா உற்சவம் நடைபெறும். அதனால அன்று திங்கட்கிழமை மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அப்படி இல்லைனா பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை அம்பாளை துர்க்கை அம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்வது சிறப்புக்குரியது. பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும்
உணர்த்தும் அப்படிங்கிறது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்தார். அதனால சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடுவது போன்றவை பாவங்களில் இருந்து விடுதலை பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படுது. அதனால் இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மற்றும் அம்பாளை வழிபடுவதும் மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க.